குறிப்புக்காக நம்ம செபிக்க போறோம் நாட்கள்ல. உத்தரகாண்டத்துல பாத்தீங்கன்னா தண்ணி பயங்கரமா வெள்ளம் வருது. இப்படி ஒவ்வொரு உத்தரகாண்டத்துல வந்து நிறைய வெள்ளங்கள். எப்ப பார்த்தாலும் உத்தரகாண்டத்துல பயங்கரமான வெள்ளங்களை நம்ம பாக்குறோம். மலைகள் பகுதியில இருந்து இந்த அயனாடு அங்க வந்து அந்த அதே மாதிரி உத்தரகாண்டத்துல இருந்து நிறைய ட்ரிப்பு வெள்ளத்தை பார்த்துருக்குறோம். ஒரு ட்ரிப்பு கூட பார்க்குறோம், பயங்கரமா இருந்துச்சு. அதே மாதிரி இப்பவும் கடந்த போன வாரத்துல பயங்கரமான அந்த வெள்ளம் வந்துச்சு. கத்துரி பிள்ளைகளை இன்னும் அதுக்கு ஜெபிக்க போறோம். அந்த உத்தரகாண்டத்தை தேவகத்தை ஒப்புவது இனிமே இப்படிப்பட்ட அழிவுகள் வரக்கூடாது ஆண்டவரே. அங்க இருக்க மக்கள் நீங்க ரட்சிங்க ஏசப்பா, என்ன பாவம் இருந்தாலும் மன்னிச்சிருங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி அவங்களெல்லாம் ரட்சிங்க ஏசப்பான்னு சொல்லுவாங்க. விக்கிரங்கள் நிறைய அவங்க ஆராதிப்பாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்க அவங்களுக்கா நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த காரியத்துல இருந்து அந்த மக்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பாரு, கர்த்தர் ரட்சிப்பாரு. ஏசப்பான்னா யாருன்னே தெரியாம இருக்கிறாங்க. அதனால அவங்கள ஆண்டவர் ரட்சித்து தர முடியாத நம்ம ஜெபிப்போம். அந்த பகுதியில எனக்கு எந்தெந்த பகுதியும் தெரியாது. குஜராத்துக்காக ஜெபிப்போம், ஒரிசாவுக்காக ஜெபிப்போம், பீகாருக்காக ஜெபிப்போம், ராஜஸ்தானுக்காக ஜெபிப்போம். அது மாத்திரம் உத்தரகாண்டத்துக்காக நம்ம ஜெபிப்போம். எல்லாத்துக்காக நம்ம ஜெபிப்போம். அந்த பகுதியில் இருக்க மக்கள்லாம் ரட்சிக்கப்படணும், கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும். அதனால தேவ கருத்துவ ஒப்பு ஜெபிப்போம். அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வெளியிலே உடைய பாத பிள்ளைகளை தாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உத்தரகாண்டத்தில் தகப்பனே, பயங்கரமான தகப்பனே, வெள்ளங்கள் தகப்பனே, கர்த்தாவை மக்களை அடிச்சு செலுதுப்பா ஆண்டவரே. அது எப்படி அவங்க அதை சகித்தாங்கன்னு தெரியாதுப்பா. ஆனால் இப்படிப்பட்ட அழிவுகள் எங்கு வராததை கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ள முடியாது நான் ஜெபிக்கிறேங்க. அவங்க தகப்பனை கடந்துல தகப்பனை சோதனை ஒரு இடம் பார்த்தோம் தகப்பனே. அது இது 2வது ட்ரிப் அங்க பாக்குறோம்யா ஆண்டவர். இப்படிப்பட்ட அழிவுல இருந்து மக்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன். இனிமே இப்படிப்பட்ட அழிவுகள் அங்க வராதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த தேசத்திலையும் இப்படிப்பட்ட அழிவுகள் வரக்கூடாது தகப்பனே. அந்த தண்ணீர்கள் அடிச்சு செல்லும் போது கர்த்தாவே ஆண்டவரே சோத்திரே பயங்கரமாய் காணப்படுறப்பா. தேவ கருத்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறையா. மக்கள் அந்த பகுதியில விக்கிரங்கள் பெருகி போய் இருக்குமானால் தேவனாதி வல்லமை அங்க கடந்து வர முடியாது ஜெபிக்கிறேன். விக்கிரகத்துக்கு அடிமைப்பட்டு எடுக்கிற மக்களை கத்த ரட்சித்து தர முடியா ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அங்க இருக்கிற எல்லா தலைவர்களையும் கத்த ரட்சித்து தாங்க ஏசப்பா. உண்மை அறியாத மக்கள் உண்மை அறியட்டும் தகப்பனே. உங்களுடைய கரத்துல வைக்கிறையா. எல்லா மக்களும் ரட்சிக்கப்படட்டும் ஏசப்பா. விக்கிரத்தை விட்டு சிக்கி கிடக்கிற மக்கள் ரட்சித்து தாங்க ஏசப்பா. ராஜஸ்தான்ல இருக்க மக்களை ரட்சித்து தாங்க ஏசப்பா. பீகார் மாநில இருக்க மக்களை ரட்சித்து தாங்க ஏசப்பா. ஒரிசால இருக்க மக்களை ரட்சித்து தாங்க ஏசப்பா. ரட்சித்து தாங்க ஏசப்பா. குஜராத்ல இருக்க மக்களை ரட்சித்து தாங்க ஏசப்பா. ஆண்டவரே, டெல்லியில இருக்க மக்களை ரட்சித்து தாங்க ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. இன்னும் பக்கத்துல சுத்தி இருக்கிற தகப்பனே ஸ்தோத்திரம் இல்ல. உத்தரகாண்டத்துல இருக்க மக்கள் எல்லாம் ரட்சித்து தாங்க ஏசப்பா. உத்தரப்பிரதேச மக்களை ரட்சித்து தாங்க ஏசப்பா. சுத்தி இருக்கிற தகப்பனை எல்லா பகுதியில இருக்க மக்களையும் ரட்சித்து தாங்க ஏசப்பா. அங்க இருக்கிற அதிகாரிகளை ரட்சிங்கப்பா. அரசியல்வாதிகளை ரட்சிங்கப்பா. அங்க இருக்க தலைவர்களை ரட்சிங்க ஏசப்பா. கர்த்தர் ரட்சித்து உங்களுடைய அன்பை அவங்க ருசிக்க கர்த்தர் உதவி செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவை இன்னும் சுற்றில என்னென்ன ஊர்கள்லாம் இருக்கோ எல்லா ஊர்களுக்கும் எல்லா மக்களையும் என் கர்த்தர் நீங்க ரட்சித்து தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்குறையா. கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஒரு எழுப்புதத்தி பச்சை புட்டிக்கு தகப்பனே அறிகிற அறிவினால் நிரப்பப்பட ஜெபிக்கிறையா. எல்லா மக்களும் அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும் என்று கர்த்தாவே நீர் காத்திருக்கிற தேவனப்பா. எல்லா பிள்ளைகளும் அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டு தகப்பனே கர்த்தர் கிரியை செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குறோம். கர்த்தர் நாம் மைம்படட்டும். ஆசீர்வதிங்க தகப்பனே. எல்லா தகப்பனே சோத்திரம். எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும்யா ஆண்டவரை. நாட்டை ஆளுகிறவர்கள் தேசத்தை ஆளுகிறவர்கள்லாம் ரட்சிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிற தகப்பனே. ரட்சித்து தாங்க ஏசப்பா. ரட்சித்து தாங்க ஏசப்பா. தகப்பனே சோத்திரப்பா. ஒரு ஆத்மா கெட்டு போறது நமக்கு சித்தம் இல்லப்பா. எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று பொறுமையோடு காத்திருக்கிற தேவனை. இந்த நாட்களில் தகப்பனே எத்தனை இடத்துல தகப்பனே பிள்ளைகளை கற்பழிச்சு கொன்னு ஆண்டவரே புதைச்சிருந்தாங்க தகப்பனே. ஏசப்படை கற்பழிக்கிறையா. ஆடு மாடுகளை கூட தகப்பனே யோசிப்பாங்க தகப்பனே. ஒரு வாயில்லாத ஜீவன் என்று என்ன. ஆனால் தகப்பனே நீர் படைத்த மக்களை தகப்பனே ஆண்டவரே ஜனங்களை தகப்பனே இப்படி பார்த்தப்பனே பாலியல் தொல்லை பண்ணி தகப்பனே ஆண்டவரே அவங்களை இப்படி செய்யறதை கர்த்தர் அறிவீரப்பா. உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லப்பா. இப்படிப்பட்ட கொடூரமான காரியங்கள் நடக்காதபடி கர்த்தாவே நீர் பார்த்து கொள்வீராக ஜெபிக்கிறேனையா. அந்த மக்களுக்கு ஒரு பயத்தை நடுக்கத்தை கர்த்தர் கொடுப்பீராக நான் ஜெபிக்கிறையா. பிற்காலத்துல தகப்பனே அவர்கள் தகப்பனே அந்த பாவத்தை சம்பாதித்து அந்த குடும்பத்துக்கும் அந்த பாவத்தை கொடுத்து கொண்டு போறாங்க, அந்த சாபத்தை கொடுத்து கொண்டு போறாங்கப்பா. ஆண்டவரே சோத்திர தகப்பனே. ஆனால் கர்த்தாவே அவங்களுக்கு அந்தந்த நாளையில பயத்தை நடுக்கத்தையும் கொடுங்கப்பா. ஆண்டவரே பிறருடைய பிள்ளைகளையோ தகப்பனே சோத்திரப்பா. பெண் பிள்ளைகளை தொடும்போது தகப்பனே
தவறான நோக்கத்தை தகப்பனே அவங்க தொடும்போது தகப்பனே, அவர்களுடைய தகப்பனே சரீரம் பாதிக்கப்பட்டு அவங்க வில்லனும் தகப்பனே, அவங்க சரீரம் பாதிக்கப்பட்டு வில்லனும் தகப்பனே, கர்த்தர் கிரியை செய்வீராக, அவங்க வல்லமை வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. அடுத்த பெண் பிள்ளைகளை தகப்பனே, அடுத்த குடும்பத்தின் பெண் பிள்ளைகளை தொடும்போது தகப்பனே, அந்த அசுத்தமான எண்ணத்தோடு தொடும்போது தகப்பனே, உங்க வல்லமை கடந்து வந்து தகப்பனே, அந்த சவலை சந்தித்தது போல தகப்பனே, அவங்களுக்கு கர்த்தருடைய வல்லமை சந்திக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ஐயா. உமக்கு பயப்படுற பயத்தை கொடுப்பீராக நான் ஜெபிக்கிறையா. கர்த்தருடைய அக்கினியை நீ போடும்படியா ஜெபிக்கிறையா. ரட்சித்து தாரும் ஐயா, அல்ல பட்சித்து போடும் ஐயா. பிறர்களுடைய பிள்ளைகள் அண்டவரை கர்த்தாவே சோத்திரமா அழிக்கப்படக்கூடாது தகப்பனே. அந்த பிறர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் கர்த்தனை பாதுகாக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ஐயா. எல்லா பிள்ளைகளையும் நீர் தானையா படைத்தீரையா. கற்பதி கனி கர்த்தன் சுதந்திரம் தானப்பா, உங்க சுதந்திரம் தான் தகப்பனே. ஆனா அறியாத மக்களோட வாழ்ந்து வளருதாங்கப்பா. ஆனால் கர்த்தாவே நீர் ஒரு வல்லமை வெளிப்படுத்துமாண்டவரே, வல்லமை வெளிப்படுத்துமாண்டவரே. சாத்தவரே ஸ்தோத்திரப்பா. கர்த்தர் எழுந்தருவார், கர்த்தர் சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போவாங்க வேதத்துல பாக்குறையா. நீர் எழுந்தருளும் ஆண்டவரே, எழுந்தருளும் ஆண்டவரே. பெண் பிள்ளைகளை தகப்பனே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே தகப்பனே, ஒரு விளையாட்டு பொருளாய் வைத்து தகப்பனே பகுதி விளையாடுற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்தியும் ஆண்டவரே, சந்தியும் ஆண்டவரே, சந்திங்கப்பா, சந்திங்கப்பா. உமக்கு பயப்படுற பயத்தை நடுக்கத்தை நீ கொடுக்க முடியா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. கர்த்தருடைய கரம் கிரியை செய்து இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆண்டவரே. தூரி ஷதலவா ரீகலவா ருஸ்தரவா ரீகவா. அங்க இருக்கிற எல்லா பூசாரிகளையும் கர்த்தர் ரட்சிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். சந்தி ஆண்டவரே, பூசாரிகள் சந்திக்கப்படத்தியா கர்த்தர் சந்தி ஆண்டவரை. சர்வ வல்லமுள்ள தேவனே நீர் இறங்கும் ஆண்டவரை. பூசாரிகளை சந்தி ஆண்டவரை, சந்தி ஆண்டவரை. மந்திரவாதிகளை கர்த்தர் சந்தி ஆண்டவரை சந்திங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் தகப்பனே, சின்ன பின்னமா சீரழிக்கிற தகப்பனே, மந்திரம் செய்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் கர்த்தர் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவர்களுக்கு ஒரு பயத்தை நடுக்கத்தை உண்டு பண்ண முடியா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுற பயம் வரட்டும் தகப்பனே. கர்த்தருக்கு பயப்படுற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிற தேவனே, உமக்கு பயப்படுற பயம் இந்த மந்திரவாதிகளுக்குள் வர வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ஐயா. மந்திரவாதிகளுக்குள் வரட்டும் தகப்பனே, பூசாரிகளுக்குள் வரட்டும் ஐயா. எத்தனை பிள்ளைகளையா இந்து கோயிலுக்குள்ள கொண்டு போய் தகப்பனே பாலியல் தொல்லை கொடுத்து அந்த பிள்ளைகளை கொண்டு போடுறாங்க ராஜா. கத்தை இறங்குமாண்டவரை, பயத்தை நடுக்கத்தை ஒன்று பண்ணுமாண்டவரை, ஒன்று பண்ணுமாண்டவரை, ஒன்று பண்ணுமாப்பா. கர்த்தருடைய கரம் கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். உங்க கரம் கிரியை செய்து உங்க எல்லாமே வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறையா. அங்க இருக்கிற தலைவர்களை ரட்சித்து தாருமாண்டவரே, தலைவர்களை ரட்சிங்கப்பா. தலைவர்கள், அதிகாரிகள், அரசியல்வாதிகள் எல்லாம் ரட்சிக்கப்படட்டியா. கர்த்தருக்கு பயப்படுற பயம் வரட்டுமாண்டவரே. கர்த்தாவே உடைய கண்கள் பூமி அனைத்திலையும் உலாவி கொண்டு இருக்கு நாங்கள் வேதத்துல பாக்குறோமாண்டவரே. உலகம் முழுவதும் உடைய கண்கள் உலாவி கொண்டு இருக்கு தகப்பனே. பூமி அனைத்திலையும் உடைய கண்கள் உலாவி கொண்டு இருக்கு தகப்பனே. ஜனங்களுக்கு ஒரு பயத்தை நீர் கொடுப்பீராக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஜனங்களுக்கு ஒரு பயத்தை கொடுத்து எல்லா மக்களையும் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீதி தேவ நீதி கரத்தினால் தாங்குற கர்த்தர் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனே உண்மை உத்தமத்தோடு காணப்பட கிருபை செய்வீராக ஜெபிக்கிற கர்த்தாவே. உமக்கு பயப்படுற பயம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிற கர்த்தருடைய கரம் பொறுப்படுகட்டு பரிசுத்தப்படுத்தி ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க இயேசுவி நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஐயா. வாலிப பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன், வாலிப பெண் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், வாலிப பையன்களுக்காக ஜெபிக்கிறேன். உலகம் முழுவதும் இருக்கிற வாலிப பிள்ளைகளை தேவகத்துல ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறையா. எல்லா பிள்ளைகளும் உடைய கரம் அமரட்டு தகப்பனே. உங்க வல்லமை வெளிப்படட்டும் ஐயா. எல்லா மக்களும் எல்லா வாலிப பிள்ளைகளையும் வாலிப பெண் பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளையும் கர்த்தருடைய கரம் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிற தகப்பனே. ஸ்தோத்திரப்போ அநியாயம் எங்க நடக்குதோ அங்க கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறையா. கர்த்தருக்கு பயப்படுற பயம் மக்களுக்கு உண்டு பண்ண முடியாது ஜெபிக்கிறேன்ப்பா. உனக்கு பயப்படுற பயத்தை நடுக்கத்தையும் ஜனங்கள் மத்தியிலே நீ கொடுக்க முடியா நான் ஜெபிக்கிறையா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திர தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலக மக்களை எல்லாத்தையும் நீர் தான் படைச்சிருப்பா ஆண்டவரை. ஒருவரும் அழிந்து போகும் சித்தல்ல தகப்பனே. ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. எகிப்தின் ஜனங்களுடைய குக்கரலை கேட்டேன்னு சொன்னீரே தகப்பனே. ஆண்டவரே உலகம் முழுவதும் எங்கெங்களமோ தகப்பனே. ஸ்தோத்திர வாலிபர்கள் தகப்பனே பயங்கரமான பிரச்சனைகள் சந்திக்காருங்களப்பா, சந்திக்கிறாங்கப்பா. அவங்களெல்லாம் கர்த்தருடைய கருத்துல ஒப்பு கொடுக்குறேன். நீர் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புகிற ஒவ்வொரு தகப்பனே ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம் மனிதர்களையும் கர்த்தர் சந்திப்பீராக நான் ஜெபிக்கிறேன். வாலிப பெண் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. வாலிப ஆண் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறையா. கர்த்தாவே சோத்திரம் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்குறேன். கர்த்தர் பொறுப்படுத்திப்பீராக பரிசுத்தப்படுத்துங்க ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க இயேசுவின் நாமம் ஜெபிக்கிறேன் தகப்பனே. நாளிலே தகப்பனே உறுப்புகளுக்காக ஆண்டவரே தகப்பனே மயக்க ஊசிகளை போட்டு தகப்பனே கர்த்தாவே அவர்களை கொண்டு தகப்பனே உறுப்புகளை தகப்பனே எடுத்து தகப்பனே வைத்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் கர்த்தருடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன்யா. ஆண்டவரே நீர் இறங்க மாட்டாரு கிரியை செய்யுங்கப்பா. உலகம் முழுதும் கர்த்தரை சிறு பிள்ளைகள் வாலிப பையங்களெல்லாம்
கொண்டு போய் உறுப்புகளை கத்தாவை எடுத்து அறுத்து தகப்பனை கொண்டு தகப்பனை வித்து தின்னுட்டு அழுகிற ஒவ்வொருவரையும் கருத்துல ஒப்பு கொடுக்குறியா? கிட்னிகளை கொண்டு போய் அந்த மக்களை கொண்டு போய் கிட்னிகளை எடுத்து அதை விற்கிற மனிதர்களை தேவகத்தை ஒப்பு கொடுக்குறியா? கொடூரமான காரியங்களையா, மிருகத்துக்கு கூட அந்த காரியம் நடக்கக்கூடாதுப்பா. இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் மனித மிருகத்தையும் கத்த சந்தியுமாண்டவரை சந்தியுமாண்டவரை சந்திங்கப்பா. உனக்கு பயப்படுற பயத்திலே கொடுக்குமதியா ஜெபிக்கிற தகப்பனை சோத்திரப்பா. சோத்திரம் தகப்பனை சோத்திரம் தகப்பனை சோத்திரியா. கத்தர் மின்னலை போல தகப்பனே தோரி சக்கத்தாரபா ரிசாலபா சபலை சந்தித்தீர தகப்பனே ஆண்டவரே சோத்திரம். கத்தருடைய கரம் கிரியை செய்யட்டுப்பா. இப்படிப்பட்ட கொடூரமான மனிதர்களை கத்த சந்தியமாண்டவரே சந்தியமையா. உமக்கு பயப்படுற பயத்தையும் நடுக்கத்தையும் கத்தர் கொடுப்பீராக நான் ஜெபிக்கிறேன். அப்படியே கத்தர் கொடுக்க போற கிருபைக்காக நன்றி சொல்றப்பா. தாழ்த்துக்கிற வெறுமையாக்கணும் நான் மாத்திரம் மேம்பட்டும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆமேன். அப்ப எங்க ஜெபத்தை நீ கேட்டு ஜெயம் தருவதற்காக நன்றி சொல்றப்பா. உலகம் முழுவதுக்கும் தகப்பனே ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை மக்கள் வாழட்டும் ஆண்டவரே. ஜெயமுள்ள வாழ்க்கை மக்கள் வாழட்டும் ஆண்டவரே. ஜெயமுள்ள வாழ்க்கை மக்கள் வாழட்டும் அப்பா. கர்த்தர் செய்ய போற கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை சோதரி முழுவதும் சாமத்தை சோதரி. இந்த ஆத்துமாவே கர்த்தரை சோதரி. கர்த்தர் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அப்படியே பெரிய காரியங்களே செய்வார். எல்லா பிள்ளைகள் மேலே என்னென்ன குறிப்புக்காக ஜெபித்திருக்கிறோமோ எல்லா குறிப்புக்கும் கர்த்தர் கிரியை செய்வார். அவர் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன். வான சிங்காசனம் பூமி பாதபடின்னு சொல்லியிருக்கிறார். சர்வ வல்லமுள்ள தேவனுடைய கற்ப ஒப்புகள் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பலத்து கிரியில கர்த்தர் செய்வாராக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. கீழ்ப்படிச்சாதான் ஆண்டவர் நினைச்சுவார். உங்களை ரட்சிக்க முடியும். அது மாத்திரம் பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போவார். அது சமாதானம் நிறைந்த இடம். இந்த உலகம் உபத்திரவம் நிறைந்த இடம் உலகம். அதனால நம்ம எப்படி வாழ்ந்து எப்படி இருந்துட்டு நம்ம மறிச்சு நரகத்துல போய் கிடக்காது. இரவும் பகலும் இலைப்பாறுதல் இல்லாத ஒரு இடம். அந்த இடத்துக்குள்ள மக்கள் போகக்கூடாது. பரலோகத்துக்குள்ள வரணும்னு தான் ஏசப்பா எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும். எல்லா மக்களுக்கும் ஜெபிங்க. எல்லா மக்களுக்கும் என்னை பத்தி சொல்லுங்க இருக்கிறாங்க. நாங்க ஜெபிக்கிறோம். எல்லா மக்களுக்கும் நிறைய கிறிஸ்தவம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால ஏதோ நேரம் போகிறதுக்காக கிறிஸ்தவங்க சொல்றாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுடைய ஆத்மா நீங்க இப்ப எப்படி இருக்கீங்களோ அங்க உங்க மறிச்ச பிறகு சரீரம் மண்ணுனால எடுத்ததுனால மண்ணுல போட்டு லாக் பண்ணிடுவாங்க, மூடிடுவாங்க. ஆனா நமக்குள்ள இருக்கிற ஆத்மாவும் இருக்கு. ஆவி கத்தருக்கு ஆவி பேசிக்கிட்டு இருக்குமே, மூச்சு விடுறமே, இதெல்லாம் தேவன் கொடுத்தது. அவர் மறைத்தோடனே அவர் எடுத்துக்கிட்டார் ஆவி. ஆத்மா இளைப்பாறுதலுக்கு போயிரும். ஆனா ஒரு நாள் நியாயத்திற்கு வரும்போது புதிய சரீரத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. இந்த புதிய சரீரத்தை கொடுத்து என்ன செய்றாரு? நியாயத்திற்கு நாள்ல எழுப்பி நிப்பாட்டுவாரு. ஏசப்பா பின்பற்றி ஆண்டவர் பயந்து போன பிள்ளைகளுக்கு பரலோக ராஜ்யம் வைக்கப்பட்டிருக்கு. ஏசப்பா ரத்தத்தால கழுவப்படணும். பாவ மன்னிப்பு நம்ம பெற்றுக்கொள்ளணும். பாவத்துல இருந்து முழு விடுதலை பெறணும். அப்படின்னா பரிசுத்த வாழ்க்கை வாழும் போது தேவநாயகர் ஆண்டு பயந்து நடக்கும் போது பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. மறிச்ச உடனே அப்படி கூட்டிட்டு போயிடுவாங்க. ஆனா நம்ம எப்படி இருப்போம், எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி விக்கிரங்களை ஆராதனை பண்ணிக்கிட்டு அசிங்கமான வார்த்தைகளை பேசிக்கிட்டு பாவம் நிறைந்த கண்களை வைத்துக்கிட்டு அப்படியே சுத்திக்கிட்டு இருந்தா அந்த அக்கினிக்குள்ள தள்ள போடுவாங்கன்னு போட்டுக்கோ. அந்த இரவு பார்க்கலாம் நித்திய 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 காலமும் அக்கினிக்குள்ள எரிஞ்சு தடப்பாங்களாம். அவங்களுக்கு விடுதலே கிடையாது. ஏசப்பா பின்பற்றினா பரலோக ராஜ்யம் சமாதானம் நிறைஞ்சோட சந்தோஷம் நிறைஞ்சோட ஏசப்போட இருக்க போறோம். நான் தேவனி பிள்ளைகளாகி நீங்க இன்னைக்கே சிந்திச்சு ஆண்டவருக்கு என்ன செய்யுங்க, உங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் செய்ய நான் என்ன செய்யணும்னு சொல்லி கர்த்தருடைய ஆலயத்துல போய் கேளுங்க. ஆலயத்தை தீ வைக்கிறதுனால பெரிய காரியம் இல்லை. ஏசப்படைய ஆலயத்துல இருந்தா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. அதனால அவங்க ஆலயத்தை தான் விசாச அழிக்கணும்னு திட்டம் போடுறான். அதனால அங்க போய் பைபிள் வாங்கி படிங்க. ஆண்டவரை பத்தி போட்டிருக்கோம். ஏசப்பா பின்பற்றுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.